நோக்கி கெஞ்சுவோமாக. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இப்பொழுதும் கூட உங்களுடைய திருவசனத்தை தியானிக்க இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய பாடங்களை தாரும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர்களே, பிரசன்னமாயிரும். எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவராய் நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாயந்தர ஆராதனை மக்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ என தயங்கினேன். ஐயாவிடம் கேட்டேன். ஆனால் அதிகமாக வந்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யோவான் 14:2-3. நான் வாசிக்கிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன். ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, இந்த வசனமானது மோட்சத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. அருமையாக சொல்லி இருக்கிறது. மோட்சமானது யாது? மோட்சம் என்றால் என்ன? மோட்சம் விசுவாசிகள் சுதந்திரிக்க போகிற நித்திய வாசஸ்தலம். மோட்சமானது விசுவாசிகளாகிய நாம் சுதந்திரிக்க போகிற நித்தியமான ஒரு வாசஸ்தலம். மண் தேசத்தை விட்டு, இந்த மண் தேசத்தை விட்டு மகிமையான தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் களைந்து ஆவிக்குரிய சரீரங்களை தரித்துக் கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. இப்பொழுது இயேசுவை விசுவாசத்திலே தரிசிக்கிறோம். முழு உருவமாக நாம் காண முடியவில்லை. ஆனால் பரலோகத்தில், மோட்சத்தில் இயேசுவை நாம் தத்ரூபமாக காண்போம், தரிசிப்போம். அதில் சந்தேகமில்லை. மேலும் தேவன் கூட பரலோகத்தில் இருக்கிறார். பிதா பரலோகத்தில் இருப்பதை பல தடவைகள் மத்தேயு 21-22ஆம் அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். மேலும் நமக்கு அங்கே பொன்னால் கட்டப்பட்ட வாசஸ்தலம், வீடுகள் காணப்படுமாம். பாருங்கள், அனைத்தும் தங்கமயமாய் காணப்படும். பொன்னாலான வீடு நமக்கு அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மோட்சமானது பொன்னாலானது, பொன்னாலான நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில பெந்தகோஸ்தே சபைகளில் பொன் நகைகள் அணிவது கிடையாது. நான் உண்மையிலே கண்டிருக்கிறேன். சில நம்ம சிஎஸ்ஐ சகோதர சகோதரிகள் அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக கேலி செய்வது உண்டு. அது தவறு. ஆமா, இவங்கெல்லாம் பொன் போடல, பொன்னாலான நகரத்துக்குள்ள இவங்கெல்லாம் எப்படி பிரிக்க போறாங்க அப்படி எப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது. அந்த குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவர்கள் இயேசுக்காக, கர்த்தருக்காக அதை வைத்திருக்கிறார்கள். அதனால இவங்க இங்க போடல, அங்க வர அவங்களால வாழ முடியாதுன்றெல்லாம் கேலியாக நாம் சொல்லக்கூடாது. தவறு, பாவமும் கூட. யாராவது வெளிப்படுத்தின விசேஷம் 21-27ஆம் அதிகாரம் வசனம் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 21-27. நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் இதில் பிரவேசிப்பார்கள். பாருங்கள், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில்
பிரவேசிப்பதிலே பரிசுத்தம் தான் காணப்படும் பரலோகத்திலே. பாருங்கள் அருமையானவர்கள், இந்த உலகத்திலே சில நேரம் அதிக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். துன்பங்கள், துயரங்கள், ஏன் மரணங்கள் கூட. வேண்டியவர்கள் சில நேரம் மரணத்தை தழுவுகிறார்கள். வியாதிகள், கசப்புகள், இப்படி சொல்லனா துன்பம், துயரம் நமக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் நாம் பரலோகத்தை நினைத்து ஆறுதல் பெற முடியும். பரலோகமே என் சொந்தமே, எங்கு காண்பேனோ என்ற மனநிலையில் வாழ வேண்டும். அதுக்காக இந்த உலகத்தில் காணப்படும் துன்பத்தையும் துக்கத்திலும் மூழ்கிடக்கூடாது. பரலோகம் எனக்கு கர்த்தர் வைத்திருக்க, அங்கவே நல்லா இருப்பேன். அதான் கிறிஸ்தவனுக்கு ஒரே ஆறுதல் தேர்தல் பரலோகம் தான். ஏறத்தாழ 15 வருடங்களுக்கு முன்னதாக ரெவரண்ட் எஸ்.கே. ஜெய்சிங் அவர்கள் ஏழையிலே பாஸ்டரேட் சேர்மனாக இருந்தார்கள். ஐயர்வாய் அவர்கள் எனக்கு கொஞ்சம் சொந்தமும் கூட. கிட்டத்தட்ட 15-20 வருடம் கூட இருக்கும். நாலு தான் கடந்துகிட்டே போகுது. நான் 25 போனேன், எனக்கு தெரியாம போயிடுச்சு. 26ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு முன்னால் கூட சொல்லலாம். அவர்கள் என்னை எங்கேயோ ஒரு சாலையில் பார்த்தார்கள். குமார், நீ வந்து பெரிய வெள்ளிக்கிழமை வருது, நீ எங்க சபைக்கு வந்துரு, ஏரலுக்கு வந்துரு, 2ஆம் வசனம் நீ பேசு, நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்போ அந்த குறிப்பிட்ட வசனத்தை பற்றி நான் திருச்செந்தூரிலேயோ அல்லது எங்கேயோ பேசினது கிடையாது. உடனே நான் உட்கார்ந்து தயார் பண்ணிக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஞானம் வெளிப்பட்டது. கர்த்தர் தந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாருங்கள், அந்த கள்ளன் கலைஞர் இயேசு சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அவன் பரதேசு சொர்க்கலோகம் வேண்டுகிறான். அதை பார்த்து அருள்நாதர், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். பாருங்கள், அந்த கள்ளனை போல நாம் ஜெபிக்கிறோமா? உண்மை சொல்லுங்க, உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அப்பா காப்பாத்தும், அம்மா காப்பாத்தும், சகோதரியை காப்பாத்தும், பிள்ளைகளை ஆசீர்வதி. எப்பமாவது ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்காயாவது பரலோகத்தில் எனக்கு இடம் தாருன்னு கேட்குறீங்களா? பரவாயில்லையா சகோதரி, தலையாட்டுறாங்க, கேட்குறாங்களா? நான் கேட்டது கிடையாது. அந்த பிரசனை தயார் பண்ண பிறகு தான் எனக்கு அறிவு வந்தது, ஞானம் வந்தது. அன்று முதல் இன்று வரை அடிமை ஜெபிக்கிறேன், பரலோக ராஜ்யத்தில் இடம் தேடி. பாருங்க, சமீபத்தில் யூடியூப்ல தான் பார்த்தேன், உலகத்துல 10 அசுத்தமான நாடுகள் இருக்கு. 10 அசுத்தமான நாடுகள். அந்த நாடுகள் எங்கன்னா, அந்த நாடுகள் என்னன்னா, அந்த நாடுகள்ல பயங்கரமான குப்பை கூடம் கிடக்கும், சாக்கடை ஓடும்போது நாரும், அப்படி இப்படி. அதுல ஒண்ணு நம்ம இந்தியா போட்டிருக்கோம். இந்தியாவில் எங்க பார்த்தாலும் குப்பை குளம் தான், சாக்கடை தண்ணி அசிங்கமா கிடக்கும், கல்லு கட்டி ரோட்ல கிடக்கும், பார்க்காம போனா கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். ஒரே நாத்தம் பிடிச்ச நாடு இந்தியா என்று எல்லாம் போட்டிருக்கான். உண்மைதான். நான் வந்து ரொம்ப சுத்தம் பார்ப்பேன். பார்த்துங்க, நீங்க இப்போ போங்க எங்க கேம்பஸ்க்கு, எவ்வளவு பெரிய வளாகம் பாருங்க. ஒரு கேரி பேக்ல ஒரு சின்ன பேப்பர் எடுத்துருங்க, நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தருவேன். ஒண்ணும் இருக்காது, அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம். அப்போ ஆறுநேரில் இவ்வளவு குப்பை கிடக்கு, திருச்செந்தூர்ல இவ்வளவு குப்பை கிடக்கு, தூத்துக்குடியில எக்குதே கிடக்கு, மெட்ராஸ்ல மலை மாதிரி கிடக்கு குப்பை. எங்க பார்த்தாலும் சாக்கடை, எங்க பார்த்தாலும் குப்பையா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன் நம்ம நாடு இப்படி இருக்கு? அப்போ இப்படி தேர்த்திக்கிறோம். பரலோகத்துக்கு போறோம், அங்க குப்பை இருக்காது, சாக்கடை இருக்காது. ஏன்னா அது ரொம்ப சீரியஸா இருக்கு. நீ கண்டுக்காம போக வேண்டியதானே எல்லாமே. எனக்கு எரிச்சலா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அந்த குப்பை குளங்கள் மக்கள் வீசி எறிகிறதெல்லாம் நினைச்சா. ஆனா பரலோகத்தில் குப்பைகள் பார்க்க முடியாது. 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே அடிமை பகிர்ந்து கொண்டு இந்த மோட்சத்தை பற்றி அமரலாம் என வாஞ்சிக்கிறேன். முதலாவது, மோட்சத்தில் நாம் யார் யாரையெல்லாம் பார்ப்போம்,
இரண்டாவது, மோட்சத்தில் யார் பிரவேசிக்க கூடும்? யார்தான் மோட்சத்திற்குள் அவர்கள் அனுமதிப்பார்கள்? யார்தான் மோட்சத்திற்குள் செல்ல முடியும் என்பதை சுருக்கமாக பார்த்துவிட்டு அமரலாம் பார்க்கிறேன். முதலாவது, மோட்சத்தில் நாம் யார் யாரையெல்லாம் பார்ப்போம்? கண்டிப்பா தேவனை பார்ப்போம். இல்ல, தேவனை முகமுகமாய் பார்ப்போம். அவர் நம்மை படைத்தார், தன் குமாரனை நமக்காக ஈந்தளித்தார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கினார். நாம் அவரை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:4 வாசிங்க, சந்தோஷமா வாசிங்க. விசுவாசிகள் தேவனுடைய முகத்தை காண்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். விசுவாசிகள் தேவனுடைய முகத்தை காண்பார்கள். இரண்டாவதாக இயேசுவை பார்ப்போம். ஆயிரமான சூரியனுடைய மகிமையை காட்டிலும் அதிக மகிமையாய் இருக்கும் இயேசுவின் முகம். இயேசுவை காண்போம். அது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். தேவதூதர்களை நாம் பார்ப்போம், பரலோகத்தில் பார்ப்போம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகும்படி ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் பணிவிடைக்காரர்களாக இருந்தார்கள். நாம் போகும்போது வரும்போதெல்லாம் தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். நீங்க கவலைப்படாம வெளியே போகலாம். ஜெபத்தோட தேவதூதருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். உங்கள் கால் இடராமல் பாதுகாப்பார்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் எபேசியர் 2:19 நானே வாசிக்கிறேன். நாம் இனி வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் இயேசுவின் வருகையோடு வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை மட்டும் கூட்டி சேர்த்தார்கள் விசுவாசிகளை என்று சொல்லி இருக்கிறது. அப்போ எபேசியர் 2:19 யாராவது வாசிங்க. 2:19 எபேசியர். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களை எல்லாம் பார்ப்போம் என்று சொல்லுகிறது. அது மிகவும் சந்தோஷமான காரியம். முற்பிதாக்களை பார்ப்போம், ராஜாக்களை பார்ப்போம், தீர்க்கதரிசிகளை பார்ப்போம், அப்போஸ்தலர்களை பார்ப்போம், இரத்த சாட்சியாக மரித்தவர்களை பார்ப்போம், ஏன் இனஜன பந்துக்களையும் பார்ப்போம் என சொல்லி இருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல வேதத்தில் உதாரணம் இருக்கிறது. இயேசு மார்த்தாளை பார்த்து உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி காலத்திலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அது யோவான் 11:23-24 நானே வாசிக்கிறேன். மார்த்தாள் சொல்கிறார், என் சகோதரன் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே உயிர்த்தெழுந்து விடுவான். அதாவது அதனுடைய அர்த்தம் பரலோகத்தை அடைந்து விடுவான் என்று அதனுடைய அர்த்தம். ஆக பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர், இரத்த சாட்சிகள், வேதத்தில் நாம் பார்க்கும் மக்களில் அநேகம் பேர், உண்மை உத்தமமாக இருந்தவர்கள் அனைவரையும் நாம் மோட்சத்திலே பார்ப்போம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஒரு 10 எழுதுகோள்களையும் கொண்டு வந்திருக்கேன். இது சும்மா சாதாரண இதுல நல்ல கம்பெனி, டெக்னோ கம்பெனி எல்லாம் எழுதுதான் நீ பார்த்தா கொண்டு வந்தேன். இத ஒரு ஆளுக்கே கொடுக்கலாம் நினைக்கிறேன். நான் மோட்சத்துல 3 பேரை தேடுவேன். அவங்களை தேடி அவங்களை கட்டி பிடிப்பேன். அந்த 3 பேரே எனக்கு வேதத்துல இருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட பல தடவைகள், சில தடவைகள் அந்த 3 பேரை பத்தி சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பார்ப்போம். அவன் பேர் வேணுமே, பேர் வேணும். யோசபாத் ராஜா. ஆமா, யோசபாத் சொல்றேன். கரெக்ட். அப்போ நீங்க சொல்லல. சரி, ஐயாவுக்கு 6 மணி, தம்பிக்கு 4 மணி. அப்படியா? 2 ஜெமிலன் யாரு? நீங்க அப்போ
பாருங்க, எனக்கு வேதாகமத்திலே மிகவும் பிடிக்கக்கூடிய அந்த 3 ராஜாக்கள் தாவீது, யோசபாத், எசேக்கியா. இவர்களை பற்றி பல இடங்களில் பல பிரசங்கங்களும் பண்ணுவதுண்டு. அவர்களை நான் பார்த்து கட்டி பிடிக்க விரும்புகிறேன். மோட்சத்திலே அந்த ஆசையும் நிறைவேறும் என நம்புகிறேன். சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியத்தை, மோட்சத்துல என்ன பாஸ்டர் பேச போறோம்? என்ன பாஸ்டர்? வேதத்துல ஒண்ணுமே சொல்லல. நீ தெலுங்கு பேசுவா அல்ல ஹிந்தி பேசுவா, ஒண்ணுமே சொல்லல. ஆங்கிலம் பேசுவா அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. பாருங்க, 1981 இருந்து 84 வரை நான் பூனாவிலே ஒரு வேதாகம கல்லூரியில் படித்தேன். அதற்கு பெயர் ஸ்பைசர் மெமோரியல் காலேஜ். 81 to 84 4 வருடங்கள் அங்கு படித்தேன். வெளிநாட்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள். எங்களுக்கு பேராசிரியராக இருந்தார்கள். அமெரிக்கக்காரர்கள், ஆஸ்திரேலியா இருந்தார்கள். நன்றாக வேதத்தை சொல்லி தந்தவர்கள். அவர்களை எல்லாம் மறக்க மாட்டோம் ஒரு நாளும். எப்படி நன்றாக பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கூட பாடமெல்லாம் எடுத்து எங்களுக்கு ஆலோசனை தந்தவர்கள், சோதித்து பார்த்தவர்கள். அங்க இந்தியாவில இருந்து உலகம் ஃபுல்லா பயங்க உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்தியாவில இருந்து எல்லா மாநிலத்திலிருந்தும் பயன் உண்டு. முக்கியமா அந்த கேரளாக்காரங்க நிறைய பேர் உண்டு வருகின்றனர். அவங்க இந்த கேரளாக்காரங்க நம்ம தமிழை நேசிக்கிறதே கிடையாது. ஆனா அந்த கேரளாக்காரங்க மலையாளத்தை, அவங்க மொழியை ரொம்ப நேசிப்பாங்க, உயிரை கொடுத்து நேசிப்பாங்க. பாம்பேல எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும், எரிச்சலா இருக்கும். அங்க டிரைவர் பக்கத்துல ஒரு மலையாளி நிற்பான், இங்க கண்டக்டர் பக்கத்துல இன்னொரு மலையாளி இருப்பான். அங்க முழுக்க மகாராஷ்டிரா மாநிலம். அது மராட்டி பேசுறவங்க, ஹிந்தி பேசுறவங்க, ஆங்கிலம் கொஞ்சம் தெரியும் வச்சுக்கலாம். இவன் இங்க வந்து மலையாளத்துல கத்துவான் பார்த்துருக்க, வந்து எரிச்சலா இருக்கும். அங்க அவன் கேரளாவில் கத்துற மாதிரி கத்துற சேட்டான கத்தி ஏதாவது விஷயம் சொல்லுவான் பார்த்துருங்க. நாங்க தமிழ்காரர்கள் எல்லாம் அப்படி கத்திக்கிட்டு கிடக்க மாட்டோம். பக்கத்துல போய் பேசுவோம், பொண்ணும் எல்லாம் ஆங்கிலத்துல பேசுவோம். அப்படி இந்த மலையாளிகள் மலையாளத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க பார்த்துருங்க. அவங்க மொழியை பற்றி ரொம்ப பெரும். அதுல கொஞ்சம் மலையாளிகள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்கே சொல்லுவாங்க, பூனாலே சொல்லுவாங்க, அவங்க எங்கிட்ட பரலோகத்துல மலையாளம் பேசுவோம், மலையாளம் தான் பரலோகத்துல பேசுவோம், பரலோக பாஷையே மலையாளம் தான். நம்பையும் செய்வாங்க. இரண்டாவதாக, மோட்சத்தில் யார் யார் பிரவேசிக்க முடியும்? மோட்சத்தில் பிரவேசிப்பவர்கள் யார்? மோட்சத்துக்கு போவதற்கு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் போக முடியாது. மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் போக முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தாத வாசிக்கிறதா நானே சொல்றேன். வெளிப்படுத்தின தேசம் 21, 27 இருக்கிறது. 17, 27, 21, 27. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். பாருங்க, அங்க நம்ம பேர் ஏற்கனவே ஜான்குமார்னு எழுதி இருக்கணும், அப்பதான் உள்ள போக முடியும். இப்போ ஏன் இந்த சாதாரண விஷயம், சென்னைக்கு இன்னைக்கு ராத்திரி பஸ் பிடிக்கன்னு வச்சுக்கிடுங்க. அங்க நான் ஒரு குறிப்பிட்ட லாட்ஜில் தான், ஹோட்டல் லாட்ஜில் தான் 20-30 வருஷம் கிட்ட தங்கிக்கிட்டு இருக்கேன். அது மெட்ராஸ் சென்ட்ரலுக்கும் எக்மோருக்கும் இடையில இருக்கு, நல்ல பிரதானப்பட்ட இடம். அப்போ அங்கதான் தங்கிக்கிட்டு இருக்கேன். அங்க மேனேஜர் இருக்காரு ரஞ்சித். ரஞ்சித்துக்கு இன்னைக்கு காலையே கூட்டுருவேன். இன்னைக்கு ராத்திரி பஸ் பிடிக்க இன்னைக்கு ரஞ்சித் நாளை காலைல 9 மணிக்குள்ள அங்க இருப்பேன். என் பேரை எழுதிக்க, குறிச்சிக்க, மறந்துட சார், பிரச்சனை இல்லை, இப்பவுமே குறிச்சிடுறேன். அப்போ பரலோகத்தில் அதே சொல்லுங்க, அதே லாட்ஜுக்கு சிலர் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி போவாங்க. இவன் ஏசமா ரஞ்சித், நீங்க 2 நாளைக்கு முந்தி 1 நாளைக்கு முந்தி சொல்லியிருக்க வேண்டியது தானே, நாங்க புக் பண்ணிடுவோம்ல சத்தம் போடுவோம்.
அப்போ ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். உங்க பெயர் எழுதியிருக்கணும். அப்பதான் அனுமதி உண்டு. ஆண்டவர் 70 பேரை ஊழியத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உமது நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர் சொன்னார், இயேசுநாதர் சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். லூக்கா 10:20 அருமையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? பாருங்கள், இந்த வழிப்பயணம் நிறைய கிறிஸ்தவங்க நான் பார்த்துக்கேன். ஏதோ இந்த உலகத்துக்காக வாழ்ற மாதிரியே தான் வாழ்றாங்க. பார்த்துக்கிடுங்க, இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு பரலோக எண்ணமே இல்லை. தீய பழக்கங்கள் வேற வச்சிருக்காங்க. மற்றபடியும் இந்த உலகத்தில் வழிப்பயணத்தில் உடுத்துக் கொள்வதற்காக உறுதுணி வஸ்திரம் நமக்கு தேவை. ஆனா சிலர் உடுதுணிக்காகவே அடிமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த உலகத்துல வாழ்றதே உடுதுணிகள் கொடுக்கத்தான். ஒரு அரசியல் தலைவி அம்மா கூட 3000க்கு மேல சேலைகள் வச்சு அழகு பார்த்தாங்க. அப்படிதான் அப்படி உடுதுணிக்காக, அதாவது வழிப்பயணத்தில் உடுத்துக்கொள்ள நமக்கு உடுதுணி வஸ்திரம் தேவை. ஆனா அதுதான் வாழ்க்கை என்று வாழ்கிறோம். மோட்சத்திற்கு போகும் வழியில் உண்பதற்காக ஆகாரம் கர்த்தர் நமக்கு ஈந்தளிக்கிறார், கொடுக்கிறார். ஆனால் ஆகாரத்திற்காக தான் வாழ்ற மாதிரி சிலர் எப்பவும் சாப்பாடு பற்றி பேசிக் கொண்டு இருப்பார்கள். சாப்பாட்டுக்கு அடிமையாக காணப்படுவார்கள். நாகர்கோயிலில் கூட பிறப்பு ஹோட்டல் என்று இருக்கிறது. நான் ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு சகோதரர் இருந்து சாப்பிட்டார். ஏறத்தாழ 7-8 காரியங்கள் அடிக்க வச்சிருந்தாரு. எறா மீன் பொரிச்சது, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, அது இதுன்னுட்டு வந்து காடை. இவன் எப்படி அவ்வளோக்கு திங்க போறான்னுட்டு நினைச்சா சும்மா ரொம்ப வேகமா சாப்பிட்டு. உண்மையிலே அவங்கெல்லாம் அதிக நாளுக்கு உயிர் வாழ்றது கஷ்டம். அப்படி சாப்பிட்டாலே சிலர் அப்படி உணவுக்கு அடி மோட்ச பிரயாணம் செய்கிறோம். வழி செலவுக்கு பணம் தேவை. ஒரு டீ இப்போ தூத்துக்குள்ளெல்லாம் 12 ரூபா ஆக்கியாச்சு. இங்கேயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில பட்டணங்களில் 15 ரூபாய். மோட்ச பயணம் செய்கிறோம், வழி செலவுக்கு பணம் தேவை. ஆனா பணத்துக்கே பணம் சம்பாத்தியம் பண்ணதான் உலகத்துல வாழ்க்கணும். நிறைய பேர் ஓடிக்கிட்டு ஜாலிக்கிட்டு செத்துக்கிட்டு கிடக்காது. பணம் 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 பணம், ராத்திரி தூக்கமும் இல்லாம. மோட்ச பிரயாணத்திற்கு பணம் தேவை. ஹோட்டல்ல காஃபி குடிச்சாலும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. எதுவும் சாப்பிட்டா கூட பணம் கொடுக்கதான் வேண்டியிருக்கு. துணி எடுக்கனாலும் பணம். ஆனா பணத்துக்காகவே பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணுட்டே அதிலே 24 மணி நேரம் பரலோகத்தை மறந்து ஆண்டவரை மறந்து அதுக்கே அடிமைப்பட்டு பைத்தியம் போல் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏராளமாய் நாம் இந்த உலகத்திலே. அதாவது மதியம் எதை தற்காப்புக்காக உபயோகிக்க வேண்டுமோ அதையே வாழ்க்கை என பிடித்துக் கொள்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், எதை தற்காப்புக்காக உபயோகிக்க வேண்டுமோ அதையே வாழ்க்கை என பிடித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளில் ஓட வேண்டும். அருமையானவர்களே, அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யம் செல்வோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். தீய வழிகளுக்கு இடமே கொடுக்க கூடாது. அதே லாட்ஜில உங்க அந்த மேனேஜர், உங்க மெமரி பவர் எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் பரிசு கிடையாது. அந்த மேனேஜர் பேர் என்ன சொன்னேன்? ரொம்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா? என் காலத்துல எப்படி வேற மாதிரி இருந்தது. ரஞ்சன். சரி, ரஞ்சித் என்ன ரொம்ப நேசிப்பாப்புல. நான் என்ன செய்வேன் பாருங்க, எனக்கு 66 வயசாகுது. ஒரு வியாதியும் கிடையாது. உணவு கட்டுப்பாடு கரெக்டா பார்ப்பேன். பழங்கள் நிறைய சேர்ப்பேன். பார்த்துக்கிடுங்க. அப்போ பிபியும் கிடையாது, சுகரும் கிடையாது, ஒரு மண்ணாட்டியும் கிடையாது. அல்ல கத்தோடைய பஸ்த நாம் சோத்திரம். அப்போ நான் தினம்
அந்த படிகள்ல முதல்ல லாட்ஜில ரஞ்சித் உட்கார்ந்துருப்பான். அவன் லாபி சொல்லுவோம், வெயிட்டிங் இதெல்லாம் இருக்கும். அதில் தந்தி பேர் அதில் வந்து படி ஏறி போவோம். அப்போ நான் அங்கே சின்ன பையெல்லாம் கொண்டு போவோம்னால ஒரு ஜீப்பு 2 ஜீப்பு வாழைப்பழம் தூக்கிட்டு போய் கையில் சாப்பிட்டு கையில் அப்படி. அவன் ஒரு நாள் சொல்றான், ரஞ்சித் வந்து, சார் ஜான்குமார் சார், நீங்க வாழைப்பழம் சீப்பு சீப்பா கொண்டு போறீங்க ஒவ்வொரு நாளும், இங்க வர்ற வந்து தங்குறவங்க மது பாட்டில கையில கொண்டு போறாங்க நீ சொல்லி சிரிச்சான். உடனே நான் சொன்னேன், எப்பா நான் வேலைக்காரன், பைபிள் வாசிக்கிறேன், நான் வந்து நம்மகிட்ட அந்த பழக்கம் கிடையாது, பழம் உடம்புக்கு நல்லதுக்கு நிறைய கொண்டு போறேன் சார். ஒண்ணு அவன் என்ன மடக்கிறான் பாருங்க. சார் நீங்க சொல்றீங்க வேலைக்காரங்கிறீங்க, பைபிள் படிக்கிறேன், இங்க அடிக்கடி ஒரு ஆள் தங்க ஒரு ஜோசப் அண்ணாச்சி, அவர் பேரோட ஜோசப் தான், கிறிஸ்டின் தான், நல்லா தெரியும், அவர் மதுபாட்டி கொண்டு போவார. நீங்க சொல்றீங்க வேலைக்காரன் பைபிள் படிக்க, ஆனா இதெல்லாம் மதுபாட்டில் பார்க்கறது கிடையாது, வாழைப்பழம் கொண்டு போறேன் ஜீப்பு ஜீப்பாங்கிறீங்க. ஜோசப் அண்ணாச்சி வேற தான், அவரு பாட்டில் தூக்கிட்டு போறத நான் பார்த்துருக்கேன், இங்க வந்து தங்கினான்னு சொல்லி கேட்கலாம். அப்படி ஆண்டவருடைய திருச்சித்தங்களில் நாம் நடைபெற வேண்டும். குடியாருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவர் புத்தகத்தில் எழுதப்படாது. விபச்சாரக்காரருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாது. துன்மார்க்கருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாது. பொன்னகர் இன்பத்தை பெறுவோம், துன்பமும் துக்கமும் மாறியே போகும், பேரின்பும் பூரிப்பும் உண்டாம், மேலுலகில் அவர் சன்னதியில் மோட்சத்தில் அல்லேலூயா. ஆமென்.